கார் நிறுவனம் வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்த ஒரு தம்பதிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு போட்டி வச்சு சிறந்த தம்பதி யாருன்னு செலக்ட் பண்ணி அது வந்து கார் பரிசாக வழங்குறதா ஒரு போட்டி அறிவிச்சிடுறாங்க. நிறைய பேர் 100க்கும் மேற்பட்டவர் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ ஒரு மனைவி வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்து அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கணவன் தனியாக மனைவி தனியாக நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது. அவங்க புரிதல் எப்படின்னு பார்க்கப்படுகிறது. அப்போ வந்து ஒரு தம்பதியை மட்டும் எல்லாரும் ஆச்சரியப்படுறதுக்கு தகுந்த மாதிரி 100க்கு 100 மார்க் வாங்குறாங்க. அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு எல்லாருமே அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜட்ஜி என்ன பண்ணுறாருன்னா அந்த 100க்கு 100 வாங்கின தம்பதியும் இந்த சண்டை போட்டுகிட்டே வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க 0 தான் வாங்கியிருந்தாங்க. அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு மேடையில் கூப்பிட்டு பேசுகிறாரு. அப்போ அந்த 0 மார்க் வாங்கினவங்க பற்றி கேட்குறாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ ஆண்டுகள் ஆகுதுன்னு. இது மாதிரி 30 வருஷம் ஆச்சுங்க, எங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. 30 வருஷம் ஆச்சு, ஒரு புரிதலுமே இல்லை, இவங்களுக்கு எங்கே வந்து பரிசு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த ஜட்ஜு சொல்கிறாரு, எல்லாம் அமைஞ்சிருந்து வாழ்றது பேர் வாழ்க்கை இல்லை, புரிதலே இல்லாமல் இத்தனை வருஷம் பொறுமையாக இருந்தது தான் பெரிய வாழ்க்கைன்னு அவங்களுக்கு பரிசு கொடுத்துறாங்க. பாய்.